வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய புருஷனை சந்தானம் மிக மோசமாக கலாய்க்கிறாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. தேவயானி வருத்தமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 90களில் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நடிகைகளின் தேவயானியும் வருவாங்க. வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பது படம் தோல்வியை தெளிவினாலும் இவரது கதாபாத்திரம் பேசப்படும் அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்துவது என கலக்கி கொண்டிருந்தாங்க. இவங்க சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது கணவரை சந்தானம் மிக மோசமாக கலாய்கிறார் என வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க. இது பலருக்குமே ஷாக் கொடுத்திருக்கிறது. நடிகை தேவயானி கடந்த 2001ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜ்குமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு திருமணம் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம்தான். மேலும் இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருமணம் செய்திருக்கிறாங்க. தேவயானிக்கு என்னாச்சு என்றெல்லாம் இவர்களுடைய திருமணம் குறித்து பலருமே பலவிதமாக பேசியிருக்காங்க. ஆனால் இருவருக்குமே கடந்த 24 ஆண்டுகளாக தங்களது இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய பிரபலங்கள் மிகவும் பாராட்டக்கூடிய தம்பதிகளாக இவர்களை கூறலாம். ராஜகுமாரன் தேவயானி தம்பதிக்கு இனிய குமாரன் மற்றும் பிரியங்கா குமாரன் என 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் ஜாலியாக சென்று கொண்டிருந்ததுங்க. தேவயானி இயக்குனர் ராஜ்குமாரன் அவ்வப்போது படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ராஜகுமாரன் சந்தானம் கதாநாயகனாக நடித்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படத்தில் நடித்திருப்பார். அந்த படம் நகைச்சுவை படம் என்பதால் சந்தானம் ராஜகுமாரனை மிகவும் பயங்கரமாக கலாய்த்திருப்பார். இந்த நிலையில் நடிகை தேவயானி சமீபத்தில் அளித்த பேட்டியில் எனது கணவரை சந்தானம் கலாய்த்தது பிடிக்கல, அது வருத்தம் அளித்தது என்றும் தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பாக அவங்க அளித்த பேட்டி பேசும்போது சந்தானம் கலாய்த்ததை நான் ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு அது பிடிக்கலை, எனக்கு அந்த விஷயமெல்லாம் பிடிக்கலை, எனது கணவர் ஏன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் என்று கூட எனக்கு தெரியலை. சந்தான படத்தில் நடிக்கிறார் என்று தெரியும், ஆனால் இது போன்ற கதாபாத்திரம் எனக்கு தெரியாது. எனது கணவர் ஏற்றுக்கொண்டு நடித்தார், ஆனால் எனக்கு பிடிக்கலை, எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. எனக்கு அந்த கதாபாத்திரம் சந்தானம் எனது கணவரை கலாய்ப்பது பிடிக்கலை என்றாலும் எனது கணவரிடம் சொல்லிட்டேன். நான் இதுவரை அந்த படத்தை முழுவதுமாக பார்க்க கிடையாது. எனக்கு கடுகு படம் மிகவும் பிடித்த படம். இந்த படத்தில் எனது கணவருக்கு சிறப்பான கதாபாத்திரம் கொடுத்த விஜய் மில்டன் சாருக்கு மிகவும் நன்றிகள். எனது கணவர் மிக நல்ல கதாபாத்திரம் கொடுத்தது, அவரை சிறப்பாக உருவாக்கி அவருக்காகவே ஒரு படம் எடுத்தது போல கடுகு படத்தை இயக்கியிருந்தாங்க. சந்தானம் படத்தில் நடித்ததை விட்டுவிடுங்கள், ஆனால் பாருங்கள் அவரால் இப்படி கூட ஒரு படத்தில் நடிக்க முடியும் என்று காட்டியிருந்தார். கடுகு படத்தில் அவர் நடித்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். கடுகு படம் கடந்த 2017ஆம் ஆண்டு இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் பரத் கதாநாயக நடித்து வெளியானது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.